ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ. இந்த ஃபோன் வந்து ஃபைனலாக வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. சைனாவில் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி இந்த ஃபோனில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, போன டைமோட இந்த டைம் வந்து பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 7500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேட்டரி சேர்ந்த மாதிரி இருக்கும். இது 3rd ஜென்ரேஷன் சிலிக்கான் கார்பன் பேட்டரின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பேட்டரிக்காண்டி ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப்பில் அந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக வாங்கலாம். பேட்டரி வந்து விவோ, OnePlus, iPhone 17 Pro Maxோட இது வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஸ்டாண்டப்பாக நிற்குது பேட்டரி வந்து. அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிப்செட்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9500 லேட்டஸ்ட் MediaTek ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளாக்ஷிப்பில். விவோ X300 ப்ரோலையும் இதே சிப்செட் தான் இருக்கும். ஸ்னாப் டிராகன் ஏன் கொடுக்க மாட்டேங்காங்கன்னா, ஸ்னாப் டிராகன் வந்து இவங்க விவோ அல்ட்ராலையும் ஓப்போ அல்ட்ராலையும் தான் கொடுப்பாங்க. சைனாவில் மட்டும் தான். அந்த அல்ட்ரா சீரிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ண மாட்டாங்க. ப்ரோ சீரிஸ் மட்டும் தான் நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ணுவாங்க. ப்ரோ சீரிஸில் MediaTek Dimensity தான் வரும். இருந்தாலும் ஒரு நல்ல சிப்செட் தான் இது. இந்த ஃபோனில் வந்து கேமிங் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். ஃபோட்டோகிராஃபி என்ன வந்து புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா, போன டைமோட இந்த டைம் வந்து டெலிஃபோட்டோ வந்து 200 மெகாபிக்சர் கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சர், அல்ட்ரா வைட் 50 மெகாபிக்சர். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 4K 120 fps வரைக்கும் நீ வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். போன டைம் 16 fps தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வந்து 120 fps கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் 8K வந்து ஷூட் பண்ண முடியாது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சர். போன டைம் வந்து X8 சீரிஸில் 32 மெகாபிக்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வந்து 50 மெகாபிக்சர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து IP ரேட்டிங் IP66, 68, 69. இப்போ எல்லா ஃபோன்லையும் பார்ப்பீங்க 20,000 15,000 ஃபோன்லேயும் IP ரேட்டிங் கொடுக்குறாங்க 69 வரைக்கும். அதே வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தான் இதுவும். இதுலேயும் அந்த ஸ்பெக் வந்து இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனில் வந்து 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்காங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் வந்து நம்ம கண்ட்ரியில் போன டைம் வந்து X8 சீரிஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இந்த டைமும் கண்டிப்பாக வந்து 1 லட்ச ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் 1TB வெர்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் குளோபலில் லான்ச் பண்ணும்போது 1TB வெர்ஷன் லான்ச் பண்ணல. நான் குளோபலில் லான்ச் பண்ணதான் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணுவாங்க. அதனால 512 வேரியன்ட்டே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் போன டைம் வந்து X8 சீரிஸும் வந்து 512 வேரியன்ட் கரெக்டாக 1 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் கார்டு ஆஃபர் இருக்கும், ஒரு 10% வந்து கேஷ்பேக் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு 10,000 கம்மி பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் 90,000 ரூபாய்க்கு வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 2 வீக்ஸில் லான்ச் ஆயிரும். நவம்பர் மிடில் வந்து லான்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.